நானும் மதுரைக்காரன் தான்டா அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு மதுரைக்காரர் கிட்ட மதுரையில் அப்படி என்னதான் ஃபேமஸ் சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு பாருங்க ஒரு விஷயம். அட்டா மதுரையில இருந்து ஜஸ்ட் 20 நிமிஷம் டிராவல் பண்ணா அழகர் கோயிலுக்கு போயிடலாம். வருஷம் ஃபுல்லா அழகர் அங்கேயே தான் இருப்பாரு. ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் தன்னோட தங்கச்சி மீனாட்சியோட கல்யாணத்தை பார்க்க அழகர் மலையில இருந்து இறங்கி மதுரை பக்கம் வந்துட்டு போவாரு. அப்படி போறப்போ அங்க காவல் தெய்வமா இருக்க 18ஆம் படி கருப்பு கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் போயாகணும். அங்க இருக்க ஒத்த கருப்பசாமி 1000 கருப்பசாமியா மாறி பக்தர்களுக்குள்ள இறங்கி பாதுகாப்புக்கு கூடவே வரும். நம்ம அழகரும் கல்லர் வேடம் அணிந்து கல்லழகரா வெளியே வருவாரு. சாமி இறங்கினவங்க திரிபந்தம் ஏந்தி கையில ஒரு பெரிய அருவாளோட வரத பார்த்தாலே கம்பீரமா இருக்கும். இப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை மதுரை பக்கம் வர சும்மா விட்டுட முடியுமா? வர வழியில கல்லந்திரி, அப்பன் திருப்பதின்னு எல்லா ஊர்லயும் மரியாதை செலுத்துற பக்தர்களோட அன்புல மூழ்கி தங்கச்சியோட கல்யாணத்துக்கு நேரத்துக்கு போங்கிறதையே மறந்துறாரு நம்ம அழகரு. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் மீனாட்சிக்கும் சொக்கனுக்கும் கல்யாணமே முடிஞ்சிடுது. கல்யாண கொண்டாட்டத்துல இவங்களும் அழகர் இன்னும் வரலைங்கிறதையே மறந்துடுறாங்க. கல்யாண ஊர்வலம் சுத்தி வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ இன்னும் அழகர் வராமலே எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு இவங்களுக்கும் தெரிய வருது. சரி எப்படினாலும் சமாளிச்சலான்னு சொல்லிட்டு ஆத்தோட தென்கரையில் நின்றுட்டு இருக்க, வடகரையில ஆடி அசைஞ்சு நம்ம அழகரு மதுரைக்குள்ள வந்துடுறாரு. தல்லாக்குளம் பெருமாள் கோவில்ல ஆண்டாள் நாச்சியோட மாலைய தோல்ல வாங்கி சாத்திட்டு மறுபடியும் தங்க குதிரையில ஏறி கோவிலை விட்டு வெளியே வரும்போது அந்த அழகை பார்த்து லட்சக்கணக்கான குரல்கள் கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிடுறத கேட்கும் போது சும்மா அப்படி இருக்குங்க. இதெல்லாம் வார்த்தையில சொன்னா புரியாது, அனுபவிச்சாதான் புரியும். சித்திரை மாசம் கத்திரி வெயில், லட்சக்கணக்கான பேர் ஒன்னா இருக்காங்க, வெயில்ல வெந்துட மாட்டாங்களான்னு நீங்க கேட்கலாம். ஆனா தோல் வலிக்க வலிக்க சந்தோஷமா தோல் பறையில தண்ணிய ரொப்பிக்கிட்டு ஆகாசத்திலையும் பூமியிலையும் தண்ணிய பீச்சி அடிச்சு மதுரையை குளிர வச்சிருவாங்க நம்ம பக்தர்கள். விடியங்காத்தால அழகர் ஆத்துல இறங்குறத பார்த்து ஒட்டுமொத்த மதுரையும் ஒரே குரல்ல கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிடுறத பார்த்து பார்க்கடல இருக்க பரந்தாமனே லேசா திரும்பி மதுரையை பார்ப்பாரு. அழகர் தங்க குதிரையில பட்டுடுத்தி பவனிக்கும் அழகுல மயங்கி மறுபடி சயனத்துக்கே போயிடுவாரு. இதுதாங்க மதுரையோட சித்திரை திருவிழா. மதுரைக்கே பேரழகுன்னு நான் கேட்ட அந்த மதுரைக்காரர் சொன்னாரு. நானும் இவ்ளோ உயிரோட்டம் உள்ள ஒரு திருவிழாவை கேள்விப்பட்டதே இல்லைங்க. இவ்ளோ சிறப்பு மிக்க நம்ம மதுரையிலிருந்து வர ராம ஜெயம் அரிசியோட இந்த சித்திரை திருவிழாவை நீங்களும் கொண்டாடுங்க. மதுரை மக்களுக்கு சித்திரை திருவிழா உசுரோட கலந்தது. அதே மாதிரி நம்ம ராமஜெயம் அரிசியும் கூட.